ஹாய் 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 ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்போம். அதில் வந்துட்டு நமக்கு ரிலேட் ஆகிற மாதிரி சில வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரிலேட் ஆகிற வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். भैया एक चीनी का पैकेट देना. हमें देख के उठता பாய்ஸ் வில் பி பாய்ஸ். ஆக்சுவலி மீ, நானும் இப்படி தான், இதே போல தான். நானும் எங்கே போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அழைச்சிட்டு தான் போவேன், கடைக்கு மட்டும். ஏய் என்னடா பொறுப்பே இல்லாம, நான் தான் காலைல 6 மணிக்கு வரேன்னு சொன்னேன்ல. எங்க போறதுக்கு? வாடா. டேய் ஜெட்டி போலடா. நீங்க கேட்கலாம், ஏன்னா ஒரு கடைக்கு போறது கூட தனியா போக முடியாதுன்னு. ஆனா சும்மா ஒரு பேச்சு துணைக்கு தான் அவனை அழைச்சிட்டு போறது. கூட்டு போறத பேச்சு துணைக்கு தானே. எட்ரா வண்டி. ஆனா அவன்கிட்ட நம்ம எந்த வேலையும் கொடுக்காம நாமளே செஞ்சு முடிச்சிருவோம். எள்ளுதான் என்னைக்கு காயுது, எள்ளு புழுக்க ஏன் சேர்ந்து காயுது? நம்மதுக்கு காயனா எனக்கே தோணும், ஏன்டா இவனை தேவையில்லாம அழைச்சிட்டு வரோம், இதுக்கு நாமளே போயிட்டு வந்திருக்கலாமேன்னு. இருந்தாலும் அவனை அழைச்சிட்டு தான் போவேன். ஏன் சொல்லு? Because he's already a bro. உண்மையாவே தான் போல அப்படின்னு எனக்கே தோணுது. என்னால முடியல, எனக்கு இது தெரியல, எனக்கு இது வரல, நான் வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறியா? இதை கேளு. ஒரு பையனா பிறகுற எல்லாருக்குமே 2 பொட்டை இருக்கும். ஆனா உலகத்தையே நடுங்க வச்ச ஹிட்லருக்கு ஒரு பொட்டை தான். ஒரு வாரில் அடிபட்டுச்சுன்னு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒரு பொட்டையை வச்சிருந்த மனுஷனே இவ்வளவு பண்ணும்போது நமக்கு என்ன? இதுக்கப்புறம் என்னாலையும் எது வேணாலும் பண்ண முடியும் போல. ஏன்னா என்கிட்ட 2 பட்டை இருக்கு. 2 பட்டையை வச்சுட்டு நம்மளால ஒண்ணுக்கு வேணா அடிக்கலாம். வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. இந்த இன்ஸ்டா யூஸ் பண்ணும்போது நிறைய மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கும். அதுல வந்துட்டு என்னென்னமோ சொல்லுவாங்க, அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இது பண்ணணும், அது பண்ணணும்னு. எனக்கு அப்பதான் ஒரு விஷயம் தோணும், ஏண்டா நீங்க சொன்ன மாதிரி நீங்க பண்ணியிருந்தாலே நீங்க வேற லெவலில் போயிருக்கலாமாடா. அது அனாவசியம். ஒன்னாலே எதுவும் பண்ண முடியலன்னா எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. அதை பார்க்க நாங்க மட்டும் எப்படா நீ சொல்றதை பண்ண முடியும்? அந்த பிச்சைக்கார பசங்களை பாத்தியா? குறிக்கோள் இல்லாதவனுங்க, பிச்சை எடுத்து பைப் நடத்துறவனுங்க. அவங்கள மாதிரி நம்ம இருக்க கூடாது. என்னது துண்டு பீடியா? நீ ஃபர்ஸ்ட் மோட்டிவேட் பண்றதை நிறுத்திட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடு, ஏதாவது ஐடியா கொடு. இதுக்கு தாண்டா இன்னொருத்தன் சோப்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றது. கேட்டுங்க, தெரிஞ்சுங்கடா. ஆனா நம்ம சோப்புல நம்ம வந்து எப்படி வேணா குளிச்சுக்கலாம், அது வந்து தவறு கிடையாது. சோப்புங்கிறது தேய்ச்சி குளிக்கிறது என்னடா இருக்கு. இந்த பிரச்சனை எங்க தெரியுமா அதிகமா இருக்கும்? இந்த பேச்சுலர் ரூம்ல தான். ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கும். அதுல வந்து எல்லா சோப்பையும் வச்சிருப்பானுங்க. எவன் நம்ம சோப்பை என்ன பண்ணுவாங்க பயமாவே இருக்கும். நம்ம சோப்பை யூஸ் பண்ணி ஏதாவது சம்பவம் பண்ணிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமாவே இருக்கும். அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொல்லிடுறது, இதுல விட்டு சொல்லிடுறது. சம்டைம் பிரஷ்லயே சம்பவம் பண்ணுவாங்க வேற. மானகட்ட காலையில என் பிரஷ்ல பல்லே வளைக்கிட்டு என்ன ஜென்மம் முடிவேன். Come on. Can I play? I'm in the middle of a game. Let me play one game. No, not right now. I'm in the middle of a game. Play. Hey, stop! No. Okay, fine. No, you can play. No. Don't. Stop. Stop. Here. You can play.
இது உண்மைடா, இது கண்டிப்பா உண்மை. தம்பி தங்கச்சி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது லேட் ஆகும்டா. வலிக்குதுடா. ஆறல. ஆறாது. அவன் அழுதாங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை போட்டு அடிப்பாங்க. என்ன காரணம்னு கூட கேட்க மாட்டாங்க. எதுக்குடா என்ன போட்டு அடிக்கிறீங்க? எவ்வளவு அடிகள் வாங்கிருக்கோம். அழுதா போதும், விசாரணையே கிடையாது, ஒன்லி தண்டனை தான். நம்ம கிட்ட மன்னிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். ஆல் பாய்ஸ் ஃபார் நோ ரீசன். மறுபடியும் பார்க்கலாம் போலயே. நோ ரீசனா? ரீசன் இருக்குடா. இந்த காரணம் வந்துட்டு என்னன்னா, அது வந்து காரணம் அது பாய்ஸுக்கு தெரியும். தாங்க மாட்டீங்கடா, சொன்னா தாங்க மாட்டீங்கடா. இது என்னன்னு தெரியும், தாங்க மாட்டீங்க. அதுக்கு வந்துட்டு பல காரணங்கள் இருக்கு. நம்ம வந்துட்டு அதை ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு வந்து ரிலீஃபா இருக்கும். கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. வாட் இஸ் ஃப்ரெண்ட்ஷிப்? ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன தெரியுமா? 3 மணி நேரம் இல்ல 10 மணி நேரம் ஆனாலும் மூச்சை பிடிச்சி அட்வைஸ் கொடுத்துருப்போம். இருந்தாலும் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறத தான் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனாலும் அந்த அட்வைஸை கொடுப்போம் பாத்தீங்களா? அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இல்ல நீ 10 மணி நேரம் அட்வைஸ் பண்ணாலும் எதுவுமே பேசாம தலையெழுத்தேன்னு கேட்டுட்டு இருக்கான் பாரு, அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப். டே பாடே வாழ்க்கை பயணம் டே பாடே, மூழ்காத சிப்பே பெண் சிப்பா. She only has 5 modes. But he only has mood. அது ஒரு மூடு இல்லையா? மூடு தான் மூடு. என்னடா இது பொசசிவ்னு சொல்றாங்க, அப்புறம் எதுக்குடா இந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்க? ஒண்ணுமே புரியலையாடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதான் எனக்கு எது என்ன சொல்ல வராங்க இவங்க? உங்களுக்கு எதாவது புரியுதா? ஷாக்ல இருந்தேன் பாபா. நான் என் பொண்டாட்டி கூட கனவுலயே ஆடிக்கிட்டு இருந்தேன். நான் கூட ஷாக்ல தாண்டா இருந்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து பொசசிவா இருக்காரு அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணாங்களா, இல்லை என்ன அது சொல்ல வராங்க? புரியலையா? பார்த்த உடனே புரிஞ்சுப்பேன்னு நினைச்சேன். வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு அதை பார்த்துட்டு அவர் வந்து பொசசிவ் ஆக மாட்டாரா? இதே போல இன்னொரு வீடியோவும் இருக்கும். என்ன சொல்ல வராங்க, எதுக்காக இதை காமிக்கிறாங்கிறதே புரிய மாட்டேங்குதுடா. ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். சம்டைம் எனக்கே டிஷர்ட் போட்டால் உள்ள இருக்க பனியன் வந்து வெளில தெரியும். அப்பப்போ உள்ள அமுக்கி விடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த வீடியோ தான் எனக்கு வந்து ரொம்ப ரிலேட் ஆச்சு. அந்த வீடியோவை பார்த்துருவோம். இந்த ஏர்லி மார்னிங் ஒரு டீயை குடிச்சாதான் மச்சான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவே இருக்கு. ஆமா மச்சான், அதுல இந்த பட்டர் பிஸ்கெட் முக்கி சாப்பிடுற சுகம் இருக்கு தெரியுமா? சொர்க்கம்டா. Hey boys. Hey, that's good man. Early morning 5 o'clock எழுந்திருக்கீங்க. That's good. நாங்க இப்பதான் தூங்கவே போறோம். இந்த வீடியோவை நான் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன் காலையில். அதோட ஸ்க்ரீன்ஷாட் கூட இருக்கு. என்னடா இப்படி ரிலேட்டபிளாக இருக்குது இந்த வீடியோ. அன்றைக்கி என்னன்னு தெரியல, எப்போதுமே கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு 3 மணிக்கு தான் தூங்கிடுவேன். அன்றைக்கி மட்டும் 5 மணி ஆயிடுச்சு. அப்போ உட்காந்து சும்மா இன்ஸ்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எப்போதுமே எனக்கு வந்து நைட்டில் தூக்கமே வராது. இல்ல சப்போஸ் வந்துச்சுன்னா? சப்போஸ் எல்லாம் வராது, எனக்கு ஒன்னும் வராது. ஏன் தெரியுமா? சம்டைம் வந்துட்டு 1 மணி 2 மணி அந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு பைக் எடுத்துகிட்டு போய் டீ குடிச்சிட்டு வருவேன். அவன் டீ குடிக்கிறது ஏன்டா நம்ம கிட்ட சொல்லிட்டு போறான்? பேச்சு துணைக்கு யாரும் இருக்க மாட்டாங்கடா, பாவம். அப்போ வரல கரெக்டாக இருக்கும். இந்த விஷயத்த வந்து நான் ஃப்ரெண்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது மாதிரி 1 மணிக்கு தான் போய் டீ குடிச்சிட்டு வருவேன்டா, அப்பப்போ எனக்கு தூக்கம் வரலைன்னா இது மாதிரி பண்ணிட்டு இருப்பேன்டா அப்படின்னு சொன்னேன். 1 மணிக்கு டீ குடிச்சிட்டு வந்தியா? என்னையும் கூப்பிட்டு போகலாமாடா? நானும் வந்துருப்பாடா. இதுக்கப்புறம் எப்போ டீ குடிக்க போனாலும் எனக்கு கூப்பிடு. 1 மணியாக இருந்தாலும் 2 மணியாக இருந்தாலும் 3 மணியாக தான் நான் வருவேன்டா அப்படிங்கிறான்.
அப்பதான் தெரிஞ்சுது இது மாதிரி தூங்காத ஆட்கள் வந்து ஏகப்பட்ட பேர் இந்த ஊர்ல இருக்காங்க. பகல்ல ஃபோன் பண்ணி விட்டா கூட வர மாட்டானுங்க, ஆனா நைட்ல கூட்டா வருவானுங்கன்னு அப்பதான் தெரிஞ்சுது. இந்த வீடியோவை அதே டைம்ல தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன டீ தான் இல்லை, அந்த நேரத்தில் ஒரு டீ குடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். Great people say don't focus on the problem, focus on the solution. So next time நீங்க என்ன பத்தி ஏன் இவ்வளவு ஒல்லியா இருக்க அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா ஒரு கிலோ பாதாம், 1 கிலோ பிஸ்தா இல்ல 2000 rupeesக்கு Zomato கூப்பன் கொடுத்தீங்கன்னு வைங்களேன், நான் நல்லா சாப்பிட்டு குண்டாயிருவேன். அண்ட் ஆல்சோ குண்டா இருக்கவங்க பார்த்து நீ ஏன் இவ்வளவு குண்டா இருக்க, ஒல்லி ஆகலாம்ல அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா ஒரு வருஷம் அவங்களுக்கு ஜிம் ஃபீஸ் கட்டினீங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டான செயல்படிடா. இது வந்துட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ரிலேட் ஆகும்டா. நம்ம ஒல்லியா இருந்தாலும் சரி, நம்ம குண்டா இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணாலும் சரி, குறை சொல்றதுக்குனே இருப்பானுங்க. தம்பி தப்பு இப்படி சொல்லிட்டா அப்படிப்பா, அப்ப பெருசுங்க நாங்கள்லாம் இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்ம சிரிச்சு சந்தோஷமா இருந்தா போதும்டா, அவனுக்கு பொறுக்காது, வந்துருவாங்க உடனே. சரி, உனக்கு எப்ப குழப்பம்னாலும் என்கிட்டா. குழப்பி விட்டதே நீ தானே, உன்னோட குழப்பத்தை அப்படியே சரி பண்ணி விட்டுறேன். வா வா வா, வரீங்க? நல்லா நல்லா. அவனுக்கு வந்துட்டு நம்ம மேல ஒரு அக்கறையில சொல்ல மாட்டானுங்க, நம்மகிட்ட ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி குத்தி காட்டி நம்ம மனசை கஷ்டப்படுத்துங்கிறதுக்காகவே சொல்லுவானுங்க. அதுதான் கடுப்பு. What's the problem here? Did he speak anything wrong? From 15 years you are doing the same. நாமளே ஏற்கனவே கஷ்டத்துல தான் இருப்போம், நம்மளை மேலும் கஷ்டப்படுறதுக்கே வருவானுங்க. இந்த முட்டா எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. இந்த வீடியோ பார்த்தாவது திருந்துவாங்களா அந்த முட்டா, வந்து கேட்காம இருப்பாங்களா அந்த முட்டை. உங்களை நேரில் திட்டவங்களா, வீடியோ மூலமா திட்டிக்கிறேன்டா உங்களை. அந்த வீடியோ கரெக்டா இதுக்குன்னா நம்ம வன்மத்தை தெளிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுடா. நேரில் சொல்ல முடியாதுன்னா இதுல சொல்லிட்டு போயிட வேண்டியதா இருக்கு. என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்றான் மகராசி நல்லா. ஸோ ஃபைனலாக வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.